இத்தேர்தலில் அதிமுக மக்களை நம்பி போட்டியிடுகிறது என்றும் கூட்டணியை நம்பி திமுக போட்டியிடுகிறது என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசியதை மேடை பகுதியில் பார்ப்போம். மக்களுக்கான ஆட்சியாக, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியாக அதிமுக கட்சி நிர்வாகிகள் சந்தோஷமான ஆட்சியாக அமைவதற்கு இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் நாம் களப்பணி சரியாக நம்முடைய பார்லிமெண்ட்ல சிவகாசி தொகுதிதான் அதிக இடங்கள் அதிக வித்தியாசத்தில் 50,000 ஓட்டு தேர்தல் பார்லிமெண்ட் உருவாக்கணும். இப்போ சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருமங்கலம் 6 தொகுதி நம்ம விருதுநகர் பார்லிமெண்ட் 6 தொகுதியை மையம் வச்சு நான் சில பணி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 6 தொகுதியிலும் நம்முடைய தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தெரிகிறது. திமுக மீது, ஆட்சியாளர் மீது, திராவிட முன்னேற்ற ஆட்சி மீது, இந்தியா முதலமைச்சர் மீது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஓடிட்டு விலைவாசி, சொத்து வரி, மின்சார வரி எல்லாம் தாறுமாறு ஏறி போச்சு. எந்த வேலையும் நடக்கிற, எந்த பணியும் செய்ய முடியல. யார் அரசு ஊழியர்களுக்கு தேவையான உதவி இல்லை, அரசு ஊழியருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியல. அங்கன்வாடி பணியாளர் போராட்டம், சத்துணவு பணியாளர் போராட்டம், பென்ஷனாளர் பணியாளர் போராட்டம், பழைய ஓய்வு திட்ட வேண்டிய அரசு ஊழியர்கள் போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம், வெளியுறவு போராட்டம், உண்ணாவிரதம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில மக்கள் திமுக வாக்களிக்க தயாராக இல்லை. அவர்கள் கூட்டணியை நம்பி நிற்கிறார்கள், எடப்பாடியார் மக்களை நம்பி நிற்கிறார். ஆகவே அதிமுக வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நாம் சரியாக பயன்படுத்தி வாக்குச்சாவடிகளுக்கு நம்முடைய பகுதிச்சாளர்கள், நம்முடைய ஒன்றிய செயலர், நகரச்சாளர்கள், கீழே இருக்கிற கிளைக்கலை சாலைகள், பொறுப்பாளர்களை, பட்டச்சாலைகள், வார்டுச்சாளர்கள் எல்லோரையும் அரவணைச்சு, நிர்வாகிகளை அரவணைச்சு நாம் பொறுப்பு வந்து விட்டோம் என்ற ஒரு அகந்தையோ எனக்கு இருக்கக்கூடாது, உங்களுக்கு இருக்கக்கூடாது. வாய்ப்பு என்னை விட கட்சிக்கு உழைச்சவன் இந்த ஊர்லேயே இருக்கான். நான் மந்திரியா இருக்கும்போதே ஒரு ஆள் ராஜேந்திரால் விடுறாரு. அப்போ எங்கள் பிஎஸ் என்ன இப்படி கூப்பிடுறீங்கன்னாரு. அவர் அப்படி கூப்பிட்டா தான் எனக்கு மரியாதை.